அன்பானவர்களே, நாம் இன்று தியானிக்க இருக்கின்ற வசனம் லூக்கா 5:3. இயேசு அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு ஜீசஸ் asked Simon to push off a little. இந்த சிச்சுவேஷன் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, பேதுரு ராமுழுவதும் வலை வீசி ஒரு மீனும் அகப்படாம வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார், படகில் ஏறுகிறார். ஏறி அமர்ந்தவுடன் படகை சற்றே தள்ளு என்று சொல்லுகிறார். பேதுருவும் அதற்கு கீழ்ப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை படகில் கூட இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். நம்மை சற்றே தள்ளும்படியான சில காரியங்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களில் ஆண்டவர் நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அது ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பைபிள் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லை யாரு கூடயோ ஒப்புரவாகிற காரியமாக இருக்கலாம், என்ன சிறிய காரியமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை மட்டும் பண்ணிருங்களேன். சீமோன் கீழ்ப்படிந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் ஆழ்கடலுக்கு அவர் மறுபடியும் அழைத்து கொண்டு சென்றார். 2 படகுகள் நிறைய மீன்களை கொடுத்து எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துல அவரை தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான கிருபையை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றி ஆண்டவருக்காக வல்லமையோடு சாட்சி சொல்லத்தக்க, வல்லமையோடு கூட அநேக காரியங்களை செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுத்தார். எந்த ஆண்டவரை மறுதளித்தாரோ அந்த ஆண்டவருக்கு உயிர்த்தெழுதலுக்கு நானே சாட்சின்னு சாட்சி சொல்ல வைத்தார். அப்படியே நம்மையும் செய்ய வைப்பார். ஆனால் முதல் படி நம்மளை புஷ் பண்ணணும். என்ன காரியத்தில் புஷ் பண்ணணுமோ அந்த காரியத்தில் புஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.